எதை தின்றால் பித்தம் தெளியும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி துடித்துக் கொண்டிருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சித்துள்ளார். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், முந்தைய அதிமுக ஆட்சியில் கோவை, தேனி, திருநெல்வேலி, விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகளில் கேரளாவில் இருந்து கழிவுகளை கொண்டு வந்து கொட்டப்பட்டதால் தமிழ்நாடே கேரளாவின் குப்பை தொட்டியாகி கிடந்தது என்று தெரிவித்துள்ளார். ஆனால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி அமைந்தவுடன் தமிழ்நாடு கேரள எல்லை தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு கேரள கழிவுகள் தமிழ்நாட்டிற்குள் நுழைவது பெருமளவு தடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் நெல்லை மாவட்டத்தின் கல்லூர் பகுதிகளில் சட்டவிரோதமாக கேரளாவிலிருந்து கழிவுகளை கொண்டு வந்து கொட்டப்படுகிறது என புகார் வந்தவுடன் விரைந்து நடவடிக்கை எடுத்ததன் பேரில் சுத்தமல்லி கிராமத்தைச் சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் எதை தின்றால் பித்தம் தெளியும் என்பதைப் போல அரசியல் செய்து பேரெடுக்க எடப்பாடி பழனிசாமி துடித்துக் கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.